கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அருள்மிகு பக்தர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்வு. முன்னாள் மாணவர்களின் சங்கம் கூட்டம். அங்கு ஏறக்குறைய 300 மாணவர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். பலதரப்பட்ட வயதினர், பல்வேறு சமயத்தினர், பல்வேறு பின்னணியைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். அதை நெறிப்படுத்த என்னை கேட்டிருந்தார்கள். நான் அங்கு இருந்தேன். ஏறக்குறைய 2-3 மணி நேரம் நடந்த அந்த நிகழ்வில் 1 மணி நேரம் கழித்து கூட்டத்தில் இருந்த ஒருவர், 60 வயது எனக்கு, என் பெயர் இது, நான் இந்த பள்ளியிலே பயின்றேன், எனக்கு 9 மணிக்கு அந்த ஹெட்மாஸ்டர் ஃபாதர் அந்த மைக்கை தட்டி அவர் ஃபாதர் என்ற ஜெபத்தை சொல்லுவார், பிரேயரை சொல்லுவார், அதை நாம் அனைவரும் இப்பொழுது சொல்லுவோம் என்று அனைவரையும் எழும்பச் சொல்லி அந்த ஜெபத்தை சொல்லுவோம் என்று சொன்னார். நான் பிற மதத்தைச் சேர்ந்தவன், இங்கே பயின்றேன், அதை மனப்பாடமாக எனக்கு தெரியும், அதை நான் சொல்லுகிறேன். இதே போன்று எத்தனையோ பேர் இந்த அவர் ஃபாதர் பிரேயர், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற மன்றாட்டு, விண்ணுலகில் உள்ள எங்கள் தந்தையே என்ற அந்த ஜெபத்தை நாம் சொல்லுகின்றோம், சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டது சீடர்கள், நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள், இறைவேண்டல் செய்கின்றீர்கள், எங்களுக்கும் கற்றுத்தாருங்கள். அவங்க கேட்டதை பார்த்தீங்களா? நம்ம இன்றைக்கு பலதரப்பட்ட மன்றாட்டுகளோடு இங்கு வருகிறோம். எல்லோரும் ஜெபிக்க வேண்டும், மன்றாட்டுக்களை கேட்க வேண்டும், தவறே கிடையாது. ஆனால் அவங்க பணம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்கல, உடல் சுகம் எவ்வாறு பெறுவது என்று கேட்கவில்லை, நீடிய வாழ்வு எவ்வாறு வாழ்வது என்று கேட்கவில்லை, புதிய கண்டுபிடிப்பு எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று கேட்கவில்லை. அவர்கள் கேட்டது ஜெபிக்க கற்றுத்தார். ஜெபிக்க கற்றுக்கொண்டாலே போதும் என்ற ஒரு பொருள். அப்பொழுதுதான் இந்த மன்றாட்டை, இறை வேண்டலை ஆண்டவர் கற்பிக்கின்றார். இந்த ஜெபத்தை நாம் வாசிக்க கேட்டோம், திருப்பலியிலும் சொல்வோம். இந்த ஜெபமானது, இதற்கு ஒரு இறையியல் அறிஞர், விவிலிய ஆசிரியர் விளக்க உரை எழுதுகிறார், கமெண்ட்ரி. அவர் ஒரு 900 பேஜஸ், 900 பக்கம் எழுதிட்டார். எழுதிட்டு கடைசியாக ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறார், நான் இந்த ஜெபத்திற்கு விளக்க உரை எழுதுவதற்காக பல நூல்களை ஆராய்ச்சி செய்து எழுதினேன். அதிலிருந்து நான் பலவற்றை தெரிந்து கொண்டேன். நான் எழுதியிருக்கின்ற கடைசி வசனத்தை மட்டும் பாருங்கள். நான் எழுதியிருப்பதெல்லாம் இந்த ஜெபத்திற்கான முன்னுரை மட்டும்தான். இதை முழுமையாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆசிரியர் இயேசு, அவர் ஒருவருக்குத்தான் தெரியும். அது அவருடைய ஜெபம், அவர் நமக்கு கற்றுத்தந்தது. அதை நாம் எவ்வாறு சொல்கிறோம்? பக்தியோடு சொல்லுகிறோமா? உருக்கத்தோடு சொல்கிறோமா? தெளிவோடு சொல்கிறோமா என்பதெல்லாம் மிக மிக முக்கியம். குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு சிலர், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், கத்தோலிக்க கிறிஸ்தவர் அல்லாதவர், பிற மதத்தை சார்ந்தவர், 10 வயசு பொம்பளை பிள்ளை மகளுக்கு ஆண்டவர் இயேசு இந்த ஜெபத்தை அரமைக் மொழியில் தான் சொன்னார் அப்படின்னு அந்த பாப்பாவை இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை படிக்க சொல்லி மனப்பாடம் பண்ண சொல்லி, அந்த அவருடைய டாக்டர், அந்த மகள் இயேசு ஜெபத்தை அரமைக் மொழியில் என்னிடம் சொன்னது. ஏறக்குறைய 10 வயசு 9 வயசு சிறுமி. அது ஒரு ஆர்வம், அது ஒரு ஆவல், அது ஒரு ஈடுபாடு, அது தவறு கிடையாது. தெரிந்து கொள்ளலாம், எந்த மொழியிலும் ஜெபிக்கலாம். ஆனால் அதற்கென்று ஓர் அற்புதம் இருக்கிறது, இடம் இருக்கிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று முதலாக கடவுளை தந்தை என்று அழைத்தவர் இயேசுபிரான். அதுவரையில் யாரும் அவ்வாறு அழைத்ததே இல்லை. அதை கண்ட, அதை கேட்ட அவர் மீது குற்றம் சுமத்து கொண்டிருந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள் என்ற கூட்டத்தினர், இவன் எவ்வாறு கடவுளை தந்தை என்று அழைக்கின்றான்? அதுவரை யாரும் கடவுளை தந்தை என்று அழைக்கவில்லை. அதான் முதன்முறையாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லுகிறார். உமது அரசு வருக, உமது நாமம் போற்ற பெறுக. ஆண்டவருடைய அரசு வரணும். ஆண்டவருடைய கடவுளுடைய அரசு எங்கே அன்பு இருக்கிறதோ,
எங்கே மகிழ்ச்சி இருக்கிறதோ, எங்கே நீதி இருக்கிறதோ, எங்கே சமத்துவம் இருக்கிறதோ, எங்கே சகோதரத்துவம் இருக்கிறதோ, எங்கே அமைதி இருக்கிறதோ, அதுதான் இறை அரசு. அந்த அரசு வர வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். உமது நாமம் போற்ற பெருக. பேரை சொல்லலை, பேரை சொல்லலை, கடவுள் பேரை சொல்லக்கூடாது, அது அவ்வளவு புனிதமானது. ஆனால் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு, நம்மலாம் பேரே தெரியாது, கடவுள்னு சொல்கிறோம். கடவுளுக்கு ஒரு சில பேர்களை நம்ம கொடுக்குறோம், தப்பு இல்லை. ஆனால் கடவுள் பெயரை சொல்லுவதற்கே உமது நாமம் போற்ற பெருக என்று தான் சொன்னார், நாமத்தை சொல்லவில்லை. ஆகவே அந்த ஜெபத்தில் 2 பிரிவு. முதல் பிரிவு இறைவனை சார்ந்தது, இறைவனுடைய நாமத்தை சார்ந்தது, இறை அரசை சார்ந்தது. அவருடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டும். பாருங்க, இறை திருவுளம் பிரகாரம் thy will be done. நீங்கள் நம்ம எதை வேணாலும் சொல்லலாம், கேட்கலாம். கடைசியாக சொல்ல வேண்டியது உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும். thy will be done, உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று மட்டும் நாம் சொன்னாலே போதும், அந்த ஜெபம் கேட்கப்படும். இது முதல் பிரிவு. 2வது பிரிவில் அதே ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், அன்றாட உணவை என்று எங்களுக்கு இன்று தாரும். டெய்லி ஃபுட், அன்னைக்கு அன்னாட உணவு, அந்த உணவை தாரும். அது எதை குறிக்கிறது? இங்கே நாம் அருந்த இருக்கின்ற உணவை குறிக்கிறது. இந்த உணவு எதை குறிக்கிறது? விண்ணகத்திலே நாம் பெற இருக்கின்ற உணவை குறிக்கிறது. ஆகவே அந்த உணவு என்பது மிக மிக முக்கியம். ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால், தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினையே அழித்து விடுவோம் என்று பாடினான் பாரதி. ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினையே அழித்து விடுவோம் என்று பாடினான். ஆண்டவர் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் கொடுக்குறார். இந்த ஜெபத்தை சொல்லுங்க, சொல்ல சொல்ல உணவு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். ஆகவே தான் அதை சொல்லுகிறார். அன்றாடம் நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. இந்த 3ம் நம்மை சார்ந்தது. முதலில் இருந்த பகுதி இறைவனை சார்ந்தது அந்த ஜெபத்திலே. 2வது பகுதி நம்மை சார்ந்தது, நமது உணவு, நமது உறவு, நமது எதிர்காலம். அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் என்று சொன்ன பொழுது நிகழ்காலம், இன்று எனக்கு இன்னைக்கு வேணும், ப்ரெசன்ட் டே, டுடே, நிகழ்காலம். யார் பொருட்களை கொடுப்பது? தந்தை, ஃபாதர், கடவுள். ஆகவே முதலில் ஒருவர். பிறருடைய குற்றங்களையும் நாங்கள் மன்னித்தது போல், கடந்த காலம், பாஸ்ட், கடந்த காலத்தில் நடந்தது. அந்த மன்னிப்பு யார் கொடுப்பது? இயேசு. 2ஆம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் என்று சொல்லுகிறோமே, முதலில் தந்தை, 2வது மகன். எங்களை தீமையிலிருந்து விடுவித்தருளும், எதிர்காலம், ஃபியூச்சர் டென்ஸ். ஒரே ஜெபத்தில் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ம் இருக்கிறது. அது 3 மட்டுமல்ல, அந்த 3லும் தந்தை, மகன், தூய ஆவி. கடவுள்தான் கொடுப்பவர் பொருட்களை, இன்று உணவை தாரும். இயேசுதான் மன்னிப்பவர், அங்கே 2ஆம் நபராக வருகிறார். நமக்கு விடுதலை பெற்று தருபவர், ஆசி பெற்று தருபவர் தூய ஆவியானவர். தம திருத்துவம் அங்கே அடங்கி இருக்கிறது. ஒரு சிறிய ஜெபம்தான், ஆனால் அதில் அடங்கி இருக்கின்ற உட்பொருள்களை நாம் உற்று நோக்க வேண்டும். ஆகவே தான் இதை சீடர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். தெரியாதவங்க அதை சொல்லக்கூடாது. கடவுள் நம்பிக்கை, ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்று நம்புபவர்களுக்குத்தான் இந்த ஜெபம். மற்றவங்க சொல்லலாம், தெரிஞ்சா சொல்லுங்க. கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆமென்.